ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ மார்கபந்து எனும் சிவத்துளி வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ மார்கபந்துவே போற்றி போற்றி. ஆதி சிவனின் ஓர் துல்லிய அம்சமான ஸ்ரீ மார்கபந்துவின் பேராசிகள் அனைத்து ஆன்மாக்களுக்கும் உரித்தாகட்டும். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கும் தருணத்தில் நிகழ்கின்ற உன்னத மாற்றங்களை உணருங்கள். ஸ்ரீசக்கரத்தினை சூழ்ந்து 4 திசைகளிலும் தீபச் சுடர்களை பொருத்தி ஆற்றுகின்ற செயலின் மூலம் 4 வழித்தடங்களை உருவாக்கி சக்தியின் ஒடுக்கம் நிகழ்ந்தேறிடவும் சிவ இயக்கம் விரிவடையவும் உதவுகின்ற காரணத்தினால் உன்னத மாற்றங்கள் உருவாகின்றன. எந்த ஒரு இயக்கத்திற்கும் ஓர் நிறைவு காலம் என்பது உண்டு எனில், இயங்கிய சக்தி ஸ்வரூபங்களின் ஒடுங்கும் காலமும் தவ கோலம் பூண்ட சிவனாரின் இயங்கு காலமும் மலர்ந்துள்ளது. ஸ்ரீ மார்கபந்து எனும் நாமம் ஏற்ற சிவத்துளியாகிய யாம் 4 மார்க்கங்களிலும் இயங்கும் சக்தி படைத்துள்ளோம். மார்க்கம் என்பது வழித்தடமாகும். இறைவனை அடைய எண்ணற்ற மார்க்கங்கள் உண்டு எனினும் அவை யாவும் இறுதியில் 4 வழித்தடங்களாகவே உருமாறிடும். அவை யாது எனில் பாதரசம், வெள்ளி, தங்கம் மற்றும் தாமிரம் என்பதாகும். 4 ஒளி இழை பாதைகளே இறுதியில் ஆன்மாக்களை ஏற்றிச் சென்றிடும். மானுட ஆன்மாக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிப்பதும் உத்தமமே அன்றி தெய்வங்களையே வழித்துணையாக ஏற்று பயணிப்பதும் உத்தமமே. ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கும் ஆன்மாக்கள் இத்தருணத்தில் மார்கபந்து எனும் அகப்பயணத்திற்கு துணை புரியும் ஓர் ஆற்றலை உணர்ந்திட இயலும். உருகும் ஓர் ஆன்மத்துகள் என்பது தனது தன்மையையும் குணநலன்களையும் குருதியில் கலப்புறச் செய்திடும் எனில், ஸ்ரீ மார்கபந்து எனும் கருத்துகளின் தன்மையினை உணருங்கள். சிவனாரின் ஒரு ஆன்மாவாகிய யாம் புறத்திலிருந்து இயங்கி உங்களது ஆன்மாவின் விடுபட்ட ஒரு துகளாகிய மார்கபந்து துகளுடன் கலப்புற்று ஒளி ஆற்றல்களை பகிர்ந்திடுவோம். மார்கபந்து எனும் நாமம் ஏற்றிட்ட ஒரு ஆன்மத் துகளானது மிகவும் வீரம் வாய்ந்தது, பயமற்றது, கர்மங்களை நீக்கிட வல்லது, கடின சூழல்களை கடக்க வல்லது. எவ்விதம் என்றறிக. ஆன்மாவின் ஒரு துளி பாதரசமான கருத்துகள் என்பது அதன் அளவு, எடை, வீரியம், கதிரியக்க அலைகள் மற்றும் பாதரச அமிலத்தன்மை ஆகியவற்றைக் கொண்டே இயங்கிடும் எனில், மார்கபந்து எனும் நாமம் ஏற்ற துகளானது பயத்தினை போக்கி இருளினில் ஒளியாய் விளங்கிடும் தன்மை கொண்டது என்றே உணர வேண்டும். பயம் எனும் உணர்வு இருளின் மூலம் கர்ம பதிவுகளின் மூலமும் உருவாகும். மார்கபந்து துகள் என்பது சிரசினில் சிறைப்படுகின்ற தருணத்தில் மனிதர்கள் அகப்புற வாழ்வுகளில் பெரும் கடினமான சூழல்களையும்
எளிதாய் கடந்திடுவர். ஒரு மனிதர் தனது புற வாழ்வினில் உருவான கொடிய சூழலையும் மனக்கலக்கமின்றி எளிதாய் கடந்து செல்கின்றார் எனில் மார்கபந்து துகள் சிறை கண்டுள்ளதென்றே பொருள்படும். அத்துகளானது விடுபட்ட பின்னர் கடும் இருள் சூழ்ந்த சூழல்களை எதிர்கொள்ளும் தருணங்களில் எல்லாம் உயிருக்கான ஆற்றல்களை தொடர் செயலாய் அருளிடும். எனினும் மார்க பந்துவினை உணர்ந்து பிரார்த்திக்க உயிரானது அதீத ஆற்றல்களை பெற்று எளிதாய் கர்ம வினைகளை நீக்கிடும். ஆதி சிவனாரை புறத்தினில் தீர்க்கமாய் வழிபட்டு அகவாழ்வு மற்றும் புற வாழ்வினில் உருவாகும் பயணத் தடைகளை நீக்கி அருளிட வேண்டுகையில் ஸ்ரீ மார்கபந்து துகளானது ஒளிப்பாலத்தினில் முன்னின்று ஆற்றல்களை அதீதமாய் பொழிந்திடும். புறப்பயணம் என்பது தேகத்தின் பயணமாகவும் அமையலாம் அன்றி புறவாழ்வின் ஒரு கடும் சூழலை கடக்க வேண்டிய பயணமாகவும் அமையலாம். அத்தருணத்தில் ஆதி சிவனாரை துதித்திட ஆற்றல்கள் பெருகும். ஏனெனில் ஆதி சிவனின் ஒரு துளியான ஸ்ரீ மார்கபந்து எனும் அணுத்துகளே அழைத்தவுடன் முன்னின்று செயல் புரிந்து தீவிரமான ஆற்றல்களை பொழிந்திடும். அவ்வகையில் முக்தியை வேண்டி இறைவனை பிரார்த்தித்து அகப்பயணம் மேற்கொள்கையிலும் கர்மங்களைச் சார்ந்த பல இன்னல்கள் தோன்றும். அகப்பயணம் இடையூறுகள் இன்றி நிகழ்வது கடினமே. எனினும் அனைத்து கடின சூழல்களையும் ஏற்று பயணித்திட உரித்தான ஆற்றலை மார்கபந்து கருத்துகள் அருளிடும். மார்கபந்து எனும் ஆன்ம கருத்துகளில் உள்ள பாதரச ஆற்றல் என்பது ஓர் உன்னத அமில ஆற்றலை தன்வசம் ஏற்றுள்ளது. இருளினை எளிதாய் நீக்கி ஒளியினை உமிழக்கூடிய ஆற்றலை எரிபொருளாகவும் தனது இயங்கு தன்மையாகவும் கொண்டிருக்கும். ஆன்மக் கருத்துகள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்களைக் கொண்டிருக்கும். எனினும் ஒளியினை அதீதமாய் தன்னுள் ஏற்றிருக்கும் துகளே ஸ்ரீ மார்கபந்து துகளாகும். ஓர் தீபச் சுடருக்கு எரிபொருள் என்பது அவசியமாகும். எனினும் அதனை பொருத்துவதற்கு கந்தகம் எனும் அமில ஆற்றல் மிகவும் அவசியமாகும். கந்தகம் எனும் எரிபொருளானது ஸ்ரீ மார்கபந்து எனும் துகளில் அபரிமிதமாய் நிறைந்திருக்கும். கந்தகத்திற்கு இருவேறு ஆற்றல்கள் உண்டு. ஒன்று ஒளியினை உமிழ்கின்ற தன்மை, மற்றொன்று தேவையற்ற அனைத்து கழிவுகளையும் எரித்து சாம்பலாக்கிடும் தன்மை. கந்தகம் என்பது புறத்தினிலும் இப்பூமியில் பல வடிவங்களில் கிட்டுகின்றன. எனினும் மார்கபந்து துகளானது மிகவும் தூய்மையான உன்னதமான கந்தக அமிலத்தினை தன் வசம் ஏற்றிருக்கும். மார்கபந்து எனும் துகளில் உருவாகும் கந்தக அமிலமானது உயிர் அணுவினால் ஏற்கப்பட்டு உடலினில் உள்ள கந்தக சுரபியில் சேமிக்கப்படும்.
நீரகச் சுரபியாக கருதப்படும் கந்தக சுரபி என்பது பய உணர்வுகளை கட்டுக்குள் நிலைநிறுத்தி வழித்துணைக்கு உதவும் ஆற்றல்களை அமிலமாக சுரந்து குருதியில் கலப்புறச் செய்திடும். எனில் மார்கபந்து என்பது ஓர் இறைவனின் நாமம் என்றும் ஆதி சிவனாரின் அம்சம் என்றும் உணர்வதுடன் அதன் தன்மை என்பது தூய பாதரச கந்தகம் என்றும் அத்துகளிலிருந்து வெளிப்படும் அமில ஆற்றல்கள் யாவும் உயிரினால் ஏற்கப்பட்டு நீரகச் சுரபியில் சேமிக்கப்படும் என்றும் உணர்ந்திடல் வேண்டும். இச்சுரபியிலிருந்து வெளிப்படும் அமில ஆற்றல்களே புறப்பயணத்திலும் வாழ்வின் கடின சூழல்களை கடந்து சென்றிடும் பயணத்திற்கும் ஆற்றல்களை பொழிந்து குருதியில் கலப்புறச் செய்திடும் என்றுமே உணர்ந்திடல் வேண்டும். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏகும் அன்பு மானுட ஆன்மாக்களின் சிரசினில் மார்கபந்து எனும் ஆன்மத் துகளானது உருகியே செயல் புரிய முனைந்திடும். கந்தக அமிலத்தினை பொழியும் இத்துகளானது உருகத் துவங்கினால் வீரியமான பாதரசமும் கந்தகமும் கலப்புற்ற பேராற்றல் என்பது அக்னியாகவும் ஒளியாகவும் வெளிப்படும். எனில் இன்றைய தருணம் முழுவதும் ஆழமாய் சிரசினைக் கண்காணித்திட உருகும் மார்கபந்து துகளின் முதல் அக்னி துளியாக கந்தக ஆற்றல்கள் பெருகி ஒளியினை உமிழ்வதனை உணர்ந்திடலாம். பல்வேறு ஒளிக்கற்றைகள் வண்ணமயமாய் உருவாகும். பொன்னிற அக்னியின் ஒளி அதிகமாய் வெளிப்படும். இதன் மூலம் உருவாகும் செயல்பாடுகள் குறித்தும் உருகிட உதவிய தேவியின் ஆற்றல் குறித்தும் அறிந்திடுக. உங்களது சிரசினில் ஒளி பெருகினால் இருள் விலகும். அணுக்களின் இயக்கக் கழிவுகளே இருளினை உருவாக்கும். எனில் பெருகும் ஒளி என்பது கர்மப் பதிவுகள் நிறைந்த இருள் சூழ்ந்த பகுதியினில் பாயத் துவங்கிடும். அதன் மூலம் எண்ணற்ற பதிவுகள் உருகிக் கரைந்து வெளியேறிடும். கந்தக சுரபி எனும் நீர் சுரபியானது பய உணர்வினை முற்றிலுமாக நீக்கக்கூடிய எமது எரிபொருளினையே ஏற்று இயங்கத் துவங்கும். உடற் சுரபிகளின் பணி ஒவ்வொன்றும் மாற்றமடையும். எமது துகள் என்பது முழுமையாக உருகிடாது. எனினும் உருகும் தருணங்களிலெல்லாம் அக்னியும் ஒளியும் பெருகும். கந்தக அமிலத்தினை உள்ளடக்கிய மார்கபந்து எனும் துகளினை உருக்கி இயங்கத் தூண்டிய தேவியானவர் பிரம்மச்சாரிணி எனும் ஸ்ரீ துர்க்கையின் அம்சமாவார். மானுட ஆன்மாக்கள் இறைவனை நாடியே செயல் புரிவதற்கும் ஸ்ரீ பிரம்மச்சாரிணியே உதவிடுவார். இத்தருணத்தில் ஆதிசக்தியோடும் எண்ணற்ற உப தேவதைகளுடனும் முன்னின்று ஒடுங்கிடும் ஸ்ரீ பிரம்மச்சாரிணி எனும் வெப்ப சக்தியே கந்தக அமிலத்தினை தீண்டி தூண்டி உருகச் செய்துள்ளது. இப்பிரபஞ்சம் முழுவதும் உள்ள பேராற்றல்களில் அனைத்துவித அணுப்பொருளும் உண்டு. அவற்றில் எவை உங்களது சிரசினில் இத்தருணத்தில் வீரியமாய் இயங்குகின்றது என்றே கண்டு உணருங்கள். கர்மங்கள் நீங்கி
இருள் விலகி பய உணர்வு முற்றிலும் அழிய ஸ்ரீ மார்க பந்துவாகிய யாமே பூரண அருள் புரிவோம். உணர்வோருக்கு உத்தமமான ஆசிகள்.